Hi friends, நான் தான் உங்க SB பாஷா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது பழைய வீடியோவோட கண்டினியூட்டி பார்ட் 2. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பிரட்டல். லாஸ்ட் டைம் நம்ம வீடியோல என்ன பார்த்தோம்? சிக்கன் குருமா பார்த்தோம். இந்த தடவை என்ன பார்க்க போறோம்னா காலிஃப்ளவர் பிரட்டல். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஆனியன், டொமேட்டோ, கிரீன் சில்லி, கொத்தமல்லி, காலிஃப்ளவர். தேங்காய் வந்து அரைக்க கூடாது, தேங்காய் பூ மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம்னா சட்டி நல்லா காஞ்சதும் ஆயில் சேர்க்க போகிறோம். ஆயில் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய காலிஃப்ளவருங்கிறனால ஒரு 100 ml நான் ஆயில் சேர்க்குறேன். இப்போ இதோட என்ன சேர்க்க போகிறோன்னா ஜீரகம் சேர்க்க போகிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம். இது நல்லா பிறண்டு வரும்போது இதில் கொஞ்சம் நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் 2. எனக்கு அளவு தெரியும், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சரியாக அளந்து கரெக்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட நான் என்ன சேர்க்க போகிறேன்னா ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்க்க போகிறேன். முழு பூண்டு அப்படியே சேர்க்குறேன். இதில் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதங்கணும்னா கண்ணாடி பதம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா. கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா இது வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போது நமக்கு ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி சேர்க்க போகிறோம். ஏன் இதுலேயே இந்த டயத்தில் நான் கொத்தமல்லி சேர்க்குறேன்னா அதே சேம் கான்செப்ட் தான். இதோட அரோமா வந்து எண்டு வரைக்குமே வந்து காலிஃப்ளவர் எண்டு நீங்கள் சாப்பிட வரைக்குமே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து அதிலே இருக்கும். ஏன்னா அது ஆயிலே நல்லா வந்து ஃப்ரை ஆகிறதுனால உங்களுக்கு இப்போ வரைக்குமே வந்து அந்த ஃப்ளேவர் இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் என்ன பண்ணுறோன்னா தக்காளி சேர்க்குறோம். தக்காளி எவ்வளோ சேர்க்கணுன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 சேர்க்கணும். இது கூட என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர், மஞ்சள் தூள் 1/2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன். இது நல்லா வதங்கணும். நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃப்ளேமையும் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிட்டோம்னா கீழே வந்து அடி பிடிக்கும். எந்த அளவுக்கு இது வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சால்ட்டு சேர்க்க போகிறோம். இதுவுமே சால்ட் எப்படின்னா நமக்கு தேவையான அளவு. நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சால்ட்டை வந்து ஹாட் வாட்டரில் போட்டதுனால நான் வந்து கம்மியாக தான் சேர்க்குறேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் நம்ம காலிஃப்ளவர் சேர்க்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்க்குறோம். நல்லா வாஷ் பண்ணி ஹாட் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வச்சுருக்கோம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிற எல்லாமே வந்து அப்படியே வதங்கி 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 சின்னதாகும். நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதுவும் நல்லா வேகட்டும். காலிஃப்ளவர் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வந்து ஒரு சிம்பிளான டிஷ் இது. யார் வேணாலும் ஈஸியாக சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது நம்ம துபாயில் இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ரூமில் இருப்போம்,
நமக்கு ஒரு சாட்டர்டேயோ சண்டேயோ ஃப்ரைடேயோ ஆஃப் இருக்கலாம் தோணுச்சுன்னா இதை நம்ம தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தட் இது. நீங்களே பார்த்துருப்பீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த அளவுக்கு நம்ம இதை என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணணுன்றது ரொம்ப ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். இது இன்னும் நல்லா வந்து ட்ரை ஆகணும். கொஞ்சம் உங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸ்லாம் வந்துச்சுன்னா நல்லா வந்து குத்தி விடுங்க, நல்லா மசிச்சு விடுங்க. இது எந்த அளவுக்கு மசியுதோ அந்த அளவுக்கு வந்து சாப்பிடும்போது வந்து ஒரு தனி ஃபீல் இருக்கும். ஒரு நல்ல அரோமாவில் இருக்குது, நல்ல ஒரு ஸ்பைஸாக அதில் இருக்குது, நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டயத்தில் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஜீரக பவுடர் சேர்க்கணும். ஜீரக பவுடர் நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன். எனக்கு அளவு தெரியும், நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் நம்ம எதுக்கு போடுறோம்னா எந்த அளவுக்கு அதோட அரோமா வந்து நல்லாயிருக்கும். ஜீரகத்தூளுங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியண்ட், அதனால் நிறையா வந்து ஹெல்ப் இருக்குது. இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். 2 to 3 minutes யூஸ் பண்ணலாம். 2 minutes ஆகிடுச்சு. எந்த அளவுக்கு வேப்பர் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி தட்டை சைடில் வச்சிடலாம். ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு மசிஞ்சிருச்சுன்னு. இப்போது இந்த நேரத்தில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா கோகனட். இது வந்து தேங்காய் பூன்னு சொல்லுவாங்க. தேங்காவை திருவி தேங்காய் திருவல் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக. இது எல்லாமே ரெக்குவயர்மெண்ட் தான். எந்த அளவுக்கு காலிஃப்ளவருக்கு அந்த அளவுக்கு. இந்த அளவு காலிஃப்ளவருக்கே நான் வந்து ஒரு 3 விரல் அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காயோட ஃப்ளேவர் வரும். அந்த தேங்காய் ஃப்ளேவர் போகிற வரைக்கும் இதை வந்து சூடு பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுரும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சு எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு 5 minutes மட்டும் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதோட வேலை முடிஞ்சிச்சு. நம்ம இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, நம்ம லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் காலிஃப்ளவர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது நல்லா பிரண்டிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். காலிஃப்ளவரில் மசாலா நல்லா இறங்கியிருக்கான்னு பார்க்கலாம். ஓ, நல்லா இருக்கு. நல்லா மசாலா நல்லா அதில் இறங்கியிருக்கு. நல்லா இதுவும் நல்லா வதங்கிருச்சு. காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம போட்ட தேங்காயும் ஜீரகம் இதெல்லாம் வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் ஃப்ளேவர்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ளேமை பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் இருக்குது. இதுதான் மீடியம் ஃப்ளேம். இந்த ஸ்டவ்வில் மெழுகு பத்தி மாதிரி வச்சு விட்ருணும். மெழுகு பத்தி மாதிரி வச்சு விட்டு ஒரு 5 minutes வந்து மூடி பாருங்கள். 5 minutes ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. அவ்வளோதான் மக்களே, நம்மளோட காலிஃப்ளவர் பிரட்டல் முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 3ல் கீ ரைஸ் பார்க்கலாம்.